نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களிலே வழிகாட்டலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு புதிய விடயங்களும் வழிகேடுகள் அனைத்தும் மனித சமுதாயத்தை நரகில் பால் இட்டு செல்லக்கூடியது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உபதேசங்களிலும் ஹுதுபாக்களும் ஞாபகமூட்டிய இந்த உரையை ஞாபகமூட்டியவனாக கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். தக்வா என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்துக்கொள்ளுமாறு எனக்கு உங்களுக்கும் கட்டளையிட்டார்களோ அவ்வாறான விடயங்களை எடுத்துக்கொள்வதும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை தவிர்ந்து வாழுமாறு எச்சரிக்கை செய்து எங்களுக்கு உபதேசம் செய்தார்களோ அவற்றை முற்றும் முழுதாக தவிர்ந்து வாழ்வதுதான் தக்வா என்று சொல்லப்படும். எனவே இந்த தக்வாவை எனக்கும் உங்களுக்குமாக இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சகோதரர்களே, இன்றைய காலப்பகுதி என்பது சோதனைகளும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரான பல்வேறு விதமான சூழ்ச்சிகளும் இடம்பெறுகின்ற ஒரு காலப்பகுதியிலே நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரான மோதல்களை இன்றைய உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம் என்றாலே ஒரு தீவிரவாதி என்று சீழ்குத்துந்த முஸ்லீம்களுக்கு எதிராக பல கோஷங்கள் எழுப்பப்படுகின்ற இன்றைய காலப்பகுதி என்பது முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு சோதனையான ஒரு காலம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், இன்றைய உலகத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளும் முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களும் அரங்கேற்றப்படுவதை பார்க்கலாம். இதில் இந்த சூழ்ச்சிகளுக்கும் இந்த திட்டங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள் சொன்னால் அந்த சமூகத்தை பற்றி நானும் நீங்களும் இன்றைய காலப்பகுதியில் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. சகோதரர்களே, அல் குர்ஆன் பல சமுதாயத்தை பற்றி குர்ஆனில் பேசப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் திரும்ப ஒரு சமூகத்தை பற்றி பேசுகிறான் சொன்னால், அடிக்கடி எங்களுக்கு சமூகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறான் சொன்னால், அந்த சமூகத்துடைய திட்டங்களையும் அந்த சமூகத்துடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட சூறாக்களிலே அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு திரும்ப எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இன்றைக்கு உலகத்துக்கே பெரும் சோதனையாக இருக்கின்ற, உலகத்துக்கே பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற ஒரு சமுதாயம் தான் யூதர்கள். இந்த யூதர்களை பற்றி தான் இன்றைய ஹுத்பாவினூடாக குறிப்பிட்ட நேரத்தில் சில முக்கியமான செய்திகளை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற போதும்
லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. இந்த உலகத்துல மக்களிலே ஈமா கொண்ட சமுதாயத்துக்கு எதிராக அல்லாஹ்வை ஈமா கொண்டும் நல்ல காரியங்களில் ஈடுபட்ட சமூகத்துக்கு எதிராக ஒரு சமுதாயம் விரோதமாக இருப்பார்களாக இருந்தால், மக்களே மிக கடுமையான விரோதம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் ரெண்டு சாரார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் ஒரு சாரார் தான் யூதர்கள். மற்றவர்கள் யாரே? முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்பானவர்களே, இந்த உலகத்துல எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போதும் ஷைத்தானை பத்தி சொல்ற நேரத்துல அதுவும் முபீன் சொல்றான், பகிரங்கமான விரோதின்னு சொல்றான் அல்லாஹ். ஷைத்தானுக்கு அடுத்து இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஈமா கொண்ட மக்களுக்கு எதிராக விரோதிகளாக இருக்கின்றவர்கள், விரோதத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு சமூகம் என்றால் யூத சமுதாயம் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு ஆரம்பமாக சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, இந்த விரோதத்தோடு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் தான் யூத சமுதாயம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த எதிரிகள், நமக்கு நண்பர்கள் இருப்பார்கள், எதிரிகளும் இருப்பார்கள். நண்பர்களை பற்றி நாங்கள் அலசுவதை விட எதிரிகளை பற்றி நாம் அறிவது கட்டாயம். எதிரி எப்படிப்பட்டவன், எவ்வாறான திட்டங்களோடு இருப்பான், நம்மை அடக்குவதற்கு, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்கு, நமது திட்டங்களை இல்லாமலாக்குவதற்கு, நம்மை அழித்து விடுவதற்கு என்னென்ன திட்டங்களை போடுவான் என்பதை அவனை பற்றி நாங்கள் அறிவது காலத்தின் தேவை. இந்த யூத சமுதாயம் உலகத்திலே 2.5 கோடி மக்கள் தான் இருக்கிறார். வெறுமனே 6 கோடி மக்கள் இல்ல, 600 கோடி மக்கள் இல்ல, வெறுமனே 2.5 கோடி தான் இந்த யூத சமூகம். குறிப்பிட்ட சமூகம். ஒரு இலங்கை நாட்டுடைய சனத்தொகைக்கு குறைவான ஒரு சமூகமாகத்தான் இந்த யூத சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த 2.5 கோடி சமூகமே முழு உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில், தன்னுடைய கொண்ட்ரோல்ல தான் அந்த உலகத்தை ஆளவன் என்பதில் சூழ்ச்சி செய்கிறான் சொன்னால், திட்டங்களை வகுக்கிறான் சொன்னால், அவன் எதற்காக இவ்வளவு திட்டங்களை போடுகிறான் என்பதை நானும் நீங்களும் கட்டாயம் காலத்தின் தேவை அறிந்து கொள்வது, அவங்களுடைய பண்புகளையும் அவங்களுடைய குணாதிசயங்களையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வது முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்னால் இருந்தே இந்த யூத சமுதாயம் உலகத்தில் இருக்கிறார்கள். யூத சமுதாயத்தை வரலாற்றை நாங்கள் பார்க்குற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் ஒரு மகன் தான் யூதா என்று சொல்லப்படும். 12 மகன்கள்ல யூதா என்ற ஒரு மகனும் இருக்கிறார். இவருடைய பிள்ளைகள் தான் யூதர்கள், யகூதிகள் என்று சொல்லப்படுது. இது ஒரு வரலாற்று செய்தி. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்ற பேரும் இருக்கிறது. இஸ்ராயில் என்ற பேரும் இருக்கிறது. இஸ்ராயில் என்ற பேரு அஜமி, அரபு அல்லாத ஒரு பேர். இந்த பேர் இஸ்ராயில் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அர்த்தம். அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. சகோதரர்களே, பனு இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ராயில் என்று அல்லாஹ் குர்ஆனிலே திரும்ப திரும்ப விழிக்கிறான் சொன்னால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த 12 பிள்ளைகளை தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப குர்ஆனில் விழித்து பேசுவதை பார்க்கலாம். இந்த வரலாறு என்பது, யூதர்களுடைய வரலாறு என்பது 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றிலிருந்து தொடங்குகிறது. யூதர்களுடைய வரலாறு என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து என்ன செய்கிறது, தோட்டம் பெறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். யூதர்கள் இந்த உலகத்துல அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்கள், பெரும்பாலான நபிமார்கள் எல்லாம் யூத சமூகத்துக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. யூதர்களுக்கு தான் நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்ட வரலாறு பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த யூத சமூகத்துல குழப்பங்களும் பித்னாக்களும் நயவஞ்சக தன்மைகளும் அவர்களுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சமூகத்தை பற்றி நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே திரும்ப திரும்ப எங்கள் சொல்வதனூடாக அவர்களுடைய விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு சமூகத்தை பற்றி, ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் சொன்னால் அவர்கள் விடயத்தை நாங்கள் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்ற நேரத்தில் ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு போய்த்தான். ஒரு அறிமுகம் அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி சொல்ற நேரத்தில் ஒரு சமூகத்துடைய ஒரு அறிமுகத்தை சொல்கிறான். ஆனால் யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசுற நேரத்தில் அவங்களோட ஆரம்ப வரலாறுல இருந்து, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்தே அந்த செய்தியை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம்.
சூரா யூசுப் நீங்க புரட்டி பாருங்க. சூரா யூசுப்லே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக செய்கின்ற முதலாவது சூழ்ச்சியில இருந்தே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக உடம்பிறந்த சகோதரனுக்கு சூழ்ச்சி செய்கின்ற அந்த சூழ்ச்சியில இருந்தே யூதர்களுடைய வரலாறு ஆரம்பமாகிறது. சகோதரர்கள், அன்றே தன்னுடைய உடம்பிறந்த சகோதரன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கொண்ட பொறாமையின் காரணத்தினால, அவரோடு கொண்ட பொறாமை, உடம்பிறந்த சகோதரன பொறாமை, அந்த சகோதரனை பொறாமையின் காரணமாக கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள், கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அன்றே வரலாறு, அன்று இருந்து இன்று வரைக்கும் அந்த பொறாமையும் சூழ்ச்சிகளும் பகைமைகளும் சமுதாயத்தில் மக்கள் மத்தியில இந்த ஃபித்னாக்களையும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் தான் யூத சமூகம். சகோதரர்களே, உலக நாடுகளில் நீங்க பாருங்க, சில நாடுகள்ல யூதர்களுக்கு தனி எம்பசி இருக்காது. தூதராலயங்கள் சில நாடுகளில் தடை செய்யப்பட்டு, யூதர்கள் சில நாடுகளுக்கு நுழைவது முற்றாக தடை. அந்த அளவுக்கு உலக நாடுகளில் அவர்களுடைய குழப்பங்கள் நிறைந்திருக்கிறது. எந்த நாட்டுக்குள்ளும் நுழைந்தாலும் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள். எந்த நாட்டுக்கு போனாலும், இலங்கைக்கு வந்தாலும் சரிதான், இந்தியாவுக்கு போனாலும் சரிதான், எந்த நாட்டில் யூதர்கள் நுழைகின்றார்களோ அங்கே ஒரு திட்டத்தோடு தான் போவார்கள். வெறுமனை அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு திட்டம் இல்லாமல் சுற்றுலா பயணிகளாக போக மாட்டார்கள், திட்டங்களோடு தான் போவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் இதை சொல்லல, நானாக சொல்லவில்லை, அவர்கள் திட்டத்தோடு போவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. திருமறை குர்ஆனை நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து பக்கம் பக்கமா புரட்டி வாசிக்கிற நேரத்தில் சூரா பக்ராவுல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறாங்க. சூரா ஆல இம்ரான்ல இன்னும் ஒரு செய்தியை மேலதிகமா சொல்கிறான். சூரா நிசாவுல இன்னும் மேலதிகமான யூதர்களுடைய பண்புகளை சொல்கிறான். இப்பாறு அடுக்கடுக்காக ஒவ்வொரு பண்புகளையும் யூதர்களை பற்றி திருமறை குர்ஆன் அடிக்கடி சொல்லிக் கொண்டே போகிறது. ஒவ்வொரு சூறாவா நீங்க படிக்கிற நேரத்தில் அன்பானவர்களே, சூரா பக்ராவுடைய 89, 90 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யூதர்கள் மதீனா ஹைபர்ல குடியேறாங்க, எகிப்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க, பலஸ்தீனத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. உலகத்திலே நிம்மதி இழந்து வாழ்ந்த ஒரு சமூகம். ஆரம்ப காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற நேரத்துல சந்தோஷமாக இருந்தார்கள், நிறைய நியாமத்திலே பெற்றுக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு நியாமத் அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? சுவர்க்கத்திலிருந்து அவர்கள் உணவு இறக்கப்பட்டு, மேகங்களால் நிழல் கொடுக்கப்பட்டது, நீரூற்றுகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இவ்வாறு உலகத்துல சுவண்டியாக வாழ்ந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ்வோட சாபத்துக்கு ஆளாகிறன்னு சொன்னால் என்ன காரணம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறையில சூரா பக்ரால சொல்ற நேரத்துல ஹைபருக்கு வந்து குடியேறாங்க யூதர்கள். அந்த நேரத்துல மதீனாவுல ஹஸ்ரத் 2 கோத்திரம் இருக்கு. இந்த 2 கோத்திரத்துக்கு மத்தியில யூதர்கள் சொல்லுவாங்க என்னன்னா, பின்னால் ஒரு நபி வர இருக்கிறாரு, அந்த நபி வந்தாருன்னு சொன்னா அவரோட சேர்ந்து நாங்கள் உங்களோட யுத்தம் செய்வோம், அவரோட சேர்ந்து உங்களுக்கு எதிராக நாங்கள் செய்வோம், கொலை செய்வோம் என்றெல்லாம் அந்த மதீனா மக்களை அரபிகள் மத்தியில பேசிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமா என்ன செய்யறான்னு சொன்னால், அரபு சமூகத்தில் இருந்தே அல்லாஹ் நபி அனுப்புறான். அப்ப அவங்க எதிர்பார்ப்புக்கு நடக்கல. என்னத்தை சொல்லி கொண்டிருந்தாங்களோ அதுக்கு எதிர்மறையா நடக்கிறது. அவங்களோட வேதத்தில் சொல்லப்பட்ட, தௌராத்து வேதத்தில் சொல்லப்பட்ட செய்தியை தான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்டில்லாஹி முஸத்திகுல் லிமா மஅஹும் வகானூ மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரூ ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபூ கஃபரூ பி ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். அந்த சமூகம் அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து சொல்லப்பட்டு வந்த அந்த செய்தியை அவர்கள் அறிந்திருந்தார்கள், உண்மைப்படுத்திக் கொண்டு வந்தார்கள். எப்படி உண்மைப்படுத்தினாங்க? அவுஸ் ஹஸ்ரத் மதீனாவாசிகள் மத்தியான செய்தியை சொல்லிக் கொண்டே வந்தார்கள், இப்படி ஒரு நபி வருவார் என்ற செய்தி. அப்போ அவர்களுக்கு ஏற்கனவே அந்த செய்தி தெரிந்திருந்ததை மக்கள் மத்தியில சொல்லி வந்தார்கள். அந்த நபி வந்த உடனே ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபூ கஃபரூ பிஹி, இதுதான் நபி, இவர்தான் இறை தூதர் என்ற செய்தியை அறிந்து கொண்டு என்ன செய்தார்கள்? அந்த நபியை மறுத்தார்கள், ரசூலுல்லாஹ்வை மறுத்தார்கள். பொறாமை, எங்களிலிருந்து வர வேண்டியவர் அங்கிலிருந்து வந்துட்டாரு, பொறாமை, நபியின் மீது பொறாமையா என்ன செஞ்சாங்க? செயல்பட்டார்கள். அதனால அல்லாஹ் சொன்னான், அந்த காஃபிர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொன்னான். அது மாத்திரமில்லை, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், மிமா அன்ஸலல்லாஹு பகியன யுனஸ்ஸில பிஹி ஐ யுனஸ்ஸிலல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வேதத்தை விசுவாசம் கொள்வதற்கு பதிலாக அற்ப கிரயத்துக்காக வித்தார்கள்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டார்கள். ஏன்? அல்லாஹ் மீது கோபத்தினால, நபி மீது கொண்ட பொறாமை காரணத்தினால, மூமின்கள் மீது கொண்ட கோபத்தினால, அரபிகள் மீது கொண்ட பொறாமை கோபத்தினால இந்த மார்க்கத்தை விட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டான். யூதர்களுடைய பண்பாடு. சகோதரர்களே, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் சட்டத்தை மக்களுக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு யூதர்கள் மோசமானவர்கள் என்பதுக்கு இந்த செய்திகளுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம். புகாரில் வருகின்ற ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களோடு தாம்பத்தியில் ஈடுபடுற நேரத்தை ரசூலுல்லாஹ் தடை விதிக்கிறாங்க. தாம்பத்தியில் ஈடுபட வேண்டாம் சொன்னார்கள். ஆனா யூதர்கள் என்ன செய்வாங்க? ஈடுபட்டு வந்தார்கள். அதே ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. தடுத்த நேரத்தை யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மாற்றமாக தான் இருக்கிறாரு. நம்ம சொல்லக்கூடிய எந்த செய்திகளையும் மாறிதான் செயல்படுத்துறாரு. நமக்கு மாற்றமான தீர்ப்புகளை தான் சொல்லி நம்மட மார்க்கத்தில் இல்லாத செய்திகளை சொல்லி கொண்டு வரார் என்ற செய்தியை யூத சமூகம் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக பேசுறாங்க. அந்த அளவுக்கு குரோதத்தோடு இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவாவை சொல்ற நேரத்துக்கு ரசூலுல்லாஹ் யூத சமூகத்தை பத்தி சொல்றாங்க. எப்படி தெரியுமா? லவ் ஆமன பி அஷ்ரத்து மினல் யஹூத் ல ஆமன பிஹி அல் யஹூத். யூத சமூகத்துல அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு ஈமான் கொள்வதாக இருந்தால் அந்த சமூகத்தில் ஒரு 10 பேராவது என்ன செய்யணும்? ஒன்றாக வந்து இஸ்லாத்தை ஏற்பாராக இருந்தால் முழு யூத சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். அந்த அளவுக்கு யூத சமூகத்து மத்தியில மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது குறைவு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்துல்லா சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா போன்ற இவர்களை தவிர்த்து குறிப்பிட்ட பேரு தான் ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யூத சமூகத்தில். மற்றபடிக்கு ரசூலுல்லாஹ்வை எதிர்ப்பதிலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு குழி தோண்டுவதிலும் முஸ்லிம்கள் சமுதாயத்து மத்தியில் பகமை உண்டாக்குவதிலும் தான் ஈடுபட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மதீனாவில் இருக்கிற நேரத்தில் மக்கா காஃபிர்கள் எல்லோரையும் அரபு சமுதாயத்தை எல்லோரையும் எவ்வாறு செயல்படுத்தினாங்க தெரியுமா? ஹைபர்ல இருந்து கொண்டு இருக்கிறாங்க யூதர்கள், பனு நதீர், குரைதா போன்ற இந்த யூத சமூகம் ஹைபர்ல இருக்கிறாங்க. அங்கு இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் செய்யற நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக செயல்படக்கூடாது என்ற ஒப்பந்தம் அங்கு இருக்கிறது. யுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என்ற ஒப்பந்தம் அங்கு இருக்கிறது. ஆனா இந்த யூதர்கள் என்ன செஞ்சார்கள் தெரியுமா? சொல்வார்கள் இல்லையா, பிள்ளையும் கிள்ளி தொட்டிலே ஆற்றுண்டு, அந்த மாதிரி வேலை பார்த்தான். என்ன செய்தான்? அரபு சமூகத்திட போய் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக யுத்தம் செய்யுமாறு, யுத்தம் செய்ய வாருங்கள் என்று அரபு சமூகத்தை, மதீனாவை வளைத்திருந்த அனைத்து அரபு சமூகத்தை அழைக்கிறான். கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களை முற்றுகையிடுறாங்க. இந்த யுத்தத்துக்கு ஹைபர் என்று சொல்லும், அதாவது ஹந்தக் யுத்தம். இந்த ஹந்தக் யுத்தத்தை இந்த வரலாறு சொல்லி காட்டுறேன். ரசூலுல்லாஹ் இந்த ஹந்தக் யுத்தம் முடித்த உடனே செய்த முதலாவது வேலை என்ன தெரியுமா? இந்த ஹைபருக்கு எதிரான யுத்தத்தை கையாண்டினார். யூதர்கள் எதிரான யுத்தத்தை கையாண்டார்கள். யூதர்களை என்ன செஞ்சாங்க? நாடு கடத்தினார்கள். யூதர்களை சிறை பிடித்தார்கள் என்ற வரலாறு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு யூத சமூகம் உலகத்தில் படும் மோசமான சமுதாயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த யூதர்களை பத்தி திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்கள்ல பல மாதிரியான செய்திகள் சொல்லி காட்டுது. அல்லாஹ்வுடைய சட்டங்களையும் மார்க்கங்களையும் மாற்றி அமைத்தார்கள். அல்லாஹ் ஒரு செய்தி சொல்வானா இருந்தால் அதுக்கு எதிர்மறையாக செயல்பட்டார்கள். எதிர்மறையாக அல்லாஹ் குர்ஆனை சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை செவி சாயுங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை கேளுங்கள் என்று சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு சமியானா, நாங்கள் கேட்டோம், ஆசைனா மாறு செய்தோம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு எதிர்மறையா நேரடியாக செயல்பட்டார்கள், வேணுமென்றே செயல்பட்டார்கள். அல்லாஹ்வுக்கு எதிராகவே பல செய்திகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், லக்கது சமியா அல்லாஹு கௌலல்லதீன காலு இன்னல்லாஹ் ஃபகீர். யூத சமூகம் அல்லாஹ்வை ஏழை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு ஏழை, வனஹ்னு அக்னியா, நாங்கள் தான் பணக்காரர்கள், நாங்கள் தான் சீமான்கள் என்று யூத சமூகம் பெருமை அடித்ததை, அல்லாஹ்வை மட்டம் தட்டி பேசியதை நாங்கள் பார்க்கிறோம். நஅூது பில்லாஹி மின்ஹா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன் சொல்ற நேரத்தை இன்னொரு செய்தி சொல்லி காட்டான். ஒகாலத் யஹூது யதுல்லாஹி மக்லூலா. அல்லாஹ் யூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டுள்ளது, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டுள்ளது சொன்னார்கள். அல்லாஹ் வாரி வணங்கக்கூடியவன் அல்ல, அல்லாஹ் என்ன கஞ்சித்தனமானவன் என்று யூத சமூகம் அல்லாஹ்க்கு சொன்னார்கள்.
சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு யூத சமுதாயம் அல்லாஹ்க்கு எதிராக அந்த உலகத்தில் செயல்பட்டார்கள் என்பதனால்தான் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை சபித்தான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அது மாத்திரமில்லை, இந்த யூதர்கள் உடன்படிக்கைகளை முறிக்கக்கூடியவர்கள். ஒரு நாளும் உடன்படிக்கை அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. நீங்க நம்புறீங்களா? இன்றைய உலகத்தில் பலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று ஒரு நாள் நிறைவேற்ற மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதே 3 தடவை உடன்படிக்கையை மீறியதை வரலாறு நாங்கள் பார்க்கிறோம். யூதர்கள் ஹைபர்ல இருந்த யூதர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சமுதாயத்தை நாடு கடத்தினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு யூதர்கள் உடன்படிக்கை ஒரு நாள் நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்ல. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது அஹதனா மீசாக்கக்கும், நான் அவர்களோட உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்றான் அல்லாஹ். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபமிமா நக்திஹி மீசாக்கஹும், அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைகளை நிராகரித்தார்கள், புறந்தள்ளி நடந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் யூத சமூகத்துடைய இந்த பண்பை சொல்லி காட்டுறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யூதர்களுடைய அந்த சிந்தனைகளையும் அவருடைய பண்புகளையும் குர்ஆனில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற நேரத்தில் இந்த யூதர்களை பற்றி ஒரு குணத்தை சொல்றான் அல்லாஹ். யூதர்களை உள்ளங்களை எப்போது கஞ்சத்தனமானது, கல்லஞ்ச முடியாது. அல்லாஹ் சூரா பக்ராவில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரு மாட்டுடைய வரலாற்று சம்பவத்தை சொல்லிட்டு வரான். ஒரு கொலையாளி கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலையை கண்டுபிடிக்கணும், யார் கொலை செய்தான் என்று. அந்த செய்தி அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. பின்னால சும்ம கஸத் குலூபுகும் மின் பஅதி தாலிக ஃபஹிய கல் ஹிஜாரா, யூதர்களை உள்ளங்களை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரத்தில் கற்களை போன்றேன்னு சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? கற்கள் இருந்தாவது தண்ணி வரும், கற்கள் இருந்தாவது நீரூற்று வரும். ஆனா யூதர்கள் அப்படி அல்ல, அதை விட மோசமானவர்கள் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இதனால் தண்டைக்கு சர்வசாதாரணமாக இந்த உலகத்தில் கொலைகள் என்பது அவர்கள் பார்வையில சர்வசாதாரணம். ஒரு நாளும் பாவப்பட்டவர்கள் கிடையாது, யாரை பார்த்தோம் பாவப்பட மாட்டாங்க. அதனால தான் என்ன செய்தாங்க தெரியுமா? கல்லஞ்சம் உள்ள அந்த சமுதாயம் நபிமார்களை கொலை செய்தார்கள். ஒரு நாளைக்கே 3 நபிமார்கள் கொலை செய்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நபிமார்களை கொலை செய்த வரலாறு நிறைய பார்க்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்தது யாரு? யூதர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்தது யாரு? யூதர்கள். பலஸ்தீனத்தில் இருந்த நபிமார்கள், பலஸ்தீனத்தில் வாழ்ந்த எத்தனை நபிமார்களை கொலை செய்தார்கள். அந்த யூத சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களை எல்லாம் நபியாக அனுப்பினான். அந்த சமூகத்துக்கு தான் அல்லாஹ் அனுப்பினான். ஆனால் அந்த சமுதாயம் நபிமார்களை கொலை செய்தார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுவேன் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமில்லை, அல்லாஹ் இந்த யூத சமுதாயத்தை பற்றி சொல்ற நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான்னு சொன்னால், அனைத்தும் அனைத்தும் உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் ஒரு நாளும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பரிதாபப்பட மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாளும் பரிதாபப்பட மாட்டார்கள், விரும்புவார்கள். இன்னும் அதிகமாக வர வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. இன்னும் அதிகமாக அவங்களுக்கு தீங்கு ஏற்பட வேண்டும் என்று முஸ்லிம் சமுதாயத்தில் தீங்கு ஏற்படுவதை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு சமூகம் என்று சொன்னால் அந்த யூத சமுதாயம் தான். ஆனா இன்றைக்கு யூதர்களுடைய சதி திட்டங்களும் சூழ்ச்சிகளும் எங்கட வீட்டுக்குள்ள இருக்கு. யூதர்களுடைய சதி திட்டங்களும் அவருடைய சூழ்ச்சிகள் எல்லாம் எங்கட வீட்டுக்குள்ள இருக்கு. எங்களை அறியாமல் அவங்களுடைய சில திட்டங்களை நாங்கள் என்ன செய்ய ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலக நாடுகளில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக நடக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் யூதர்கள் இருக்கிறார். இந்த யூத சமூகத்துடைய சிந்தனையில் தோற்றப்பட்ட ஒரு சாரார் யாரு? ஷியாக்கள். யூத சமூகத்துடைய சிந்தனையில் தோற்றப்பட்ட சாரார் தான் ஷியாக்கள். எப்ப தோட்டமிடுறாங்க? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையிலிருந்து இவருடைய வரலாறு ஆரம்பமாகிறது. அதுக்கு முன்னால் இருந்த பல திட்டங்களை செய்தார்கள். அதுக்கு முன்னால் இருந்தே பல திட்டங்களை இந்த யூதர்கள் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஷியா சிந்தனை, ஷியா பிரிவு சிந்தனை ரீதியாக அல்லது ஆட்சி ரீதியாக இந்த உலகத்திலே தோற்றப்பட்ட ஒரு பிரிவாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஷியாக்களுக்கும் யூதர்களை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா, அது ரெண்டையும் தொடர்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா
கிட்டத்தட்ட நானா தம்பி மாறி இருப்பாங்க, வித்தியாசம் கிடையாது. யூதர்கிட்ட கபூர் வணக்கம் இருக்கிறது, ஷியாக்கிட்டையும் இருக்கிறது. யூதர்கள்ட்ட தலைவர்களை பெரியோர்களை பின்பற்றின தன்மை இருக்கிறது, எங்களுக்கு மட்டும் ஆட்சி அதிகாரம் இருக்கணும் என்ற தன்மை இருக்கிறது. ஷியா கிட்ட இமாமியத் கோட்பாடு இருக்கிறது. இவ்வாறு நிறைய செய்திகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்று சிந்தனா ரீதியாக ஒரு தோட்டத்தையும் உலகத்தில் ஏற்படுத்தியது யூதர்கள். முஸ்லிம் சமூகத்தில் இருந்து ஒரு தோட்டமிட்டாங்க. அன்பானவர்களே, அது மாத்திரமில்லை, இந்த யூதர்களை பற்றி நிறைய செய்திகள் குர்ஆன் இருந்து அடுக்கான செய்திகள் நாம நிறைய படிக்கலாம். யூதர்களை பற்றி அரை மணி நேரத்தில் பேசக்கூடிய ஒரு தலைப்பல்ல, தொடர் வகுப்புகள், தொடர் நிகழ்ச்சிகளாக யூதர்களுடைய செய்திகளை அடிக்கடி சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, யூதர்கள் இந்த உலகத்தில் எங்களை ஏன் மட்டகரமாக பார்க்கிறார்கள் தெரியுமா? யூதர்கள் சொல்கிறார்கள், ஒக்காலத்தில் யஹூது, யூதர்கள் சொல்கிறார்கள், ஒன் நசாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, நஹ்னு அபுனாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். யார் சொல்றது? யூதர்களும் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், வ அஹிப்பாஹு, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்களும் நாங்கள் தான் என்று யூத சமுதாயம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாவா செய்யறாங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்ற நேரத்தில் யூத சமூகம் மதீனாவில் இருந்த யூதர்கள் சொன்னார்கள், நஹ்னு வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு மிக நேசத்துக்குரியவர்கள், நாங்கள்லாம் உங்களை ஏத்துக்க தேவையில்லை என்று யார் சொன்னாங்க? யூத சமூகம் சொன்னாங்க. அது மாத்திரமா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னார்கள், நீங்கள்லாம் சுவர்க்கத்துக்கு போக மாட்டீங்க, நாங்கள் தான் சுவர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் என்று மாறு தட்டி சொல்லி பெருமை அடித்தார்கள் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் ஹதீஸ்களையும் நாங்கள் என்ன செய்யலாம், செய்தியை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களை, அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் யூதம். கண்ணியத்துக்குரியவர்களை, அது மாத்திரமில்லை, அந்த பூமியில் குழப்பங்களையும் ஃபித்னாக்களை அதிகமாக ஏற்படுத்துவார்கள். அதை திருமறை குர்ஆனும் எங்களுக்கு சொல்லி தந்துகிறேன். இதே நேரத்தில் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல யூதர்களை பற்றி சொல்ற நேரத்தில் ஒரு செய்தி ஒன்று சொல்றான். யூதர்கள் லை யதுர்ருக்கும் இல்லா அதா வ யுகாத்திலுக்கும் வல்லுக்கும் அத்பார சும்ம லா யுன்ஸரும். இந்த யூத சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான துன்புறுத்தத்தை உங்களுக்கு செய்ய முடியும், கடுமையான துன்புறுத்தெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? யூதர்கள் கோழைகள். யூதர்கள் கோழைகள். ஒரு நாளும் நீங்க நினைக்கிறீங்களா யூதர்கள் எங்களுக்கு முன்னால வந்து யுத்தம் செய்வார்கள் என்று? முஸ்லிம் சமூகத்துக்கு முன்னால் வந்து யுத்தம் செய்வார்கள் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் முடியாது. இன்றைக்கு நடக்கின்ற யுத்தத்தில் யார் இருக்கிறாங்க? யூதர்கள் இருக்கிறாங்க? இல்ல, வெளிநாட்டில் உள்ளவர்களை கொண்டு வந்துதான் யுத்தம் நடக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த யூதர்கள் ஒரு நாளும் நேருக்கு நேர் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு கூப்பிட்டார்கள், வாருங்கள் பலஸ்தீனத்தை கைப்பற்றுவோம், பலஸ்தீனத்தில் உள்ள இந்த மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்வோம் என்று அழைத்த நேரத்தில் அந்த யூதர் சமூகம் சொன்னுகிறேன் தெரியுமா, மூசாவே நீ உன்னுடைய ரப்பும் போய் யுத்தம் செய், நாங்க இங்கே இருந்து கொள்கிறோம் சொன்னார்கள். அதே மாதிரி போக்குதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யுகாத்திலூனக ஜமீஅன் இல்லா ஃபீ குரம் முஹஸ்ஸனா அவ் மின் வராஇ ஜுதுர். அவர்கள் ஒரு நாளும் அனைவர் ஒன்றாக சேர்ந்து உங்களோட யுத்தம் செய்ய மாட்டார்கள். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா ஹஷ்ர் 14வது வசனத்தை பாருங்க. அப்ப என்ன செய்வாங்க? நேரடியாக யுத்தம் செய்யாமல் சுவர்களுக்கு பின்னாலும் ஏனைய இடங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்துதான் யுத்தம் செய்வாங்க. முன்னால் ஒரு சாராரை அனுப்பிவிட்டு பின்னால் இருந்து யுத்தம் செய்யக்கூடியவர்கள் கோழைகள். திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு ஏன் தெரியுமா அப்படி அவ்வாறான நிலை அவர்கிட்ட காணப்படுது. அல்லாஹ் சொல்றான் தெரியுமா, பஸுஹும் பைனஹும் ஷதீத் தஹ்ஸபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா. அவரோட உள்ளங்கள் யூத சமுதாயத்து மத்தியிலேயே ஒற்றுமை இல்லை. யூத சமூகத்து மத்தியிலே ஒற்றுமை இல்லை. யூதர்கள் ரெண்டு சாரா இருக்கிறாங்க. ஒன்று தனியாக நாங்கள் யூதர்கள் என்று சொல்லக்கூடிய யூத சமுதாயம், அடுத்தது ஷியோனிசவாதிகள். இந்த ஷியோனிசம் தான் இன்றைக்கு உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் பெரிய ஒரு சோதனையான சமுதாயம், பெரிய ஒரு அட்டூழியங்கள் அழிச்சாத்தியங்கள் செய்கின்ற ஒரு சமூகம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த யூத சமூகத்துடைய குணா அதிசயங்கள் என்பதை வரலாற்று ரீதியாக எப்ப இருந்து இப்ராஹிம் நபியோட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் கோபம், பொறாமை, வஞ்சகம், சமூகத்து மத்தியில குழப்பங்களை உண்டாக்குவது, முஸ்லிம் சமுதாயத்து மத்தியில பிரிவினைகளை உண்டாக்குவது, உலக நாடுகள் மத்தியில மக்கள் மத்தியில பிரச்சனைகளை ஃபித்னாக்களை உண்டாக்குவது என்பது யூதர்கள்ட்ட கை வந்த கலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாட்டிலும் நடக்கும், எல்லா நாடுகளிலும் நடக்கக்கூடிய ஒரு பகுதி. எனவேதான் யூதர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும்
குழப்பங்கள் ஃபித்னாக்கள் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒரு நாளும் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திக்கு எதிராக அவங்க நடக்க மாட்டாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி அடிப்படை தான் நடந்து கொள்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இன்றைக்கு நடக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்கு எப்ப விடிவு காலம் வரும் தெரியுமா? எப்ப விடிவு காலம் வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போது யூதர்கள் மரங்களுக்கும் கட்டிடங்களுக்கு பின்னாலும் ஒளிய ஆரம்பிக்கிறாங்களோ அது வரைக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கு குறிப்பாக பலஸ்தீனத்திலே யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு நாளும் மாற போறது கிடையாது. ஒரு நாளும் மாற போறது கிடையாது. யுத்தம் நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிப்பு. எது வரைக்கும்? இது ரசூலுல்லாஹ் இந்த செய்தி சொல்லி சொல்றாங்க, இது மறுமை நாளுடைய அடையாளம். இது நடக்கும் வரைக்கும் நடக்கும், யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. மேலதிகம் இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனாவிலிருந்து ஷாம் பிரதேசத்துக்கு ஒரு சமுதாயம் என்ன செய்வார்கள்? யுத்தத்துக்காக வேண்டி கிளம்புவார்கள். அது வரைக்கும் இந்த யுத்தங்கள் நடக்கும் என்பதை அல்லாஹ்வோட தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, யூதர்களுடைய பண்புகளை நாங்கள் அறிவோம், படிப்போம், அதை செய்திகளை புரிந்து கொண்டு எங்களோட குடும்பங்களுக்கும் ஏனைய சகோதரர்கள் மத்தியில் இந்த செய்திகளை பரத்துவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் யூதர்களுடைய பண்புகளையும் அவங்களுடைய விரோதங்களையும் அவருடைய செய்திகளை முழுமையாக தெரிந்து அவங்களுடைய பித்னாக்களிலிருந்து பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமானி வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா இல்லல் லல்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம்.